கோடி செல்வத்தை தூக்கி எறிந்த பட்டினத்தார் இறுதியில் நடந்த அதிசயம். தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் சில மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு பெரிய பாடம். அப்படிப்பட்ட ஒருவர்தான் பட்டினத்தார். பொன்னும் பொருளும் புகழும் பெருமையும் ஒரு மனிதன் ஆசைப்படும் அனைத்தும் அவரிடம் இருந்தது. ஆனால் ஒரு நாள் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் அவரை உலகையே வெறுத்துவிட்டு ஞானத்தின் பாதைக்கு அழைத்துச் சென்றது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்ற ஒரு வரி அவரது வாழ்க்கையையே புரட்டி போட்டது. இன்று நாம் பார்க்க போவது பட்டினத்தார் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், அவர் உண்மையான வரலாறு என்ன, ஏன் செல்வத்தை உதறி எறிந்தார், இறுதியில் அவருக்கு என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த கதை முடியும் போது வாழ்க்கையை பற்றிய உங்கள் பார்வையே மாறிவிடலாம். காவிரிப்பூம்பட்டினத்தில் பிறந்த செல்வ குழந்தை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் மிகப்பெரிய துறைமுக நகரமாக இருந்தது காவிரிப்பூம்பட்டினம். அங்கு கப்பல்கள் வந்து சென்றன. வெளிநாட்டு வியாபாரிகள் தங்கம் முத்து மணிகள் கொண்டு வந்து விற்றனர். அந்த நகரமே செல்வத்தின் சின்னமாக இருந்தது. அந்த ஊரில் வாழ்ந்த பெரிய செல்வந்தர் சிவநேசர், அவரது மனைவி ஞானக்கலை அம்மையார். இவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. அவர்கள் சிவபெருமானை வேண்டி தவம் இருந்தனர். ஒரு நாள் அவர்களின் வாழ்க்கையில் அதிசயம் நடந்தது. அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு திருவெண்காடர் என்று பெயர் வைத்தனர். பின்னாளில் உலகம் அவரை பட்டினத்தார் என்று அழைத்தது. திருவெண்காடர் சாதாரண குழந்தை இல்லை. சிறு வயதிலேயே புத்திசாலித்தனம், அமைதி, பக்தி எல்லாம் அவரிடம் இருந்தது. அவர் வேதங்களையும் வணிகத்தையும் தமிழ் இலக்கியங்களையும் கற்றார். அதே நேரத்தில் ஏழைகளுக்கு உதவும் மனமும் இருந்தது. அவரது தந்தை அவரை வணிகத்தில் ஈடுபடுத்தினார். சிறிது காலத்திலேயே அவர் பெரிய வியாபாரியாக மாறினார். கடல் கடந்து வியாபாரம் செய்தார். பொன்னும் வெள்ளியும் வீட்டில் குவிந்தது. அவரது வீடு அரண்மனை போல இருந்தது. ஊர் மக்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தனர். ஆனால் அவரது வாழ்க்கையில் இன்னும் ஒரு குறை இருந்தது. குழந்தையில்லாத வேதனை. திருவெண்காடருக்கும் அவரது மனைவி சிவகலைக்கும் குழந்தை இல்லை. செல்வம் இருந்தும் மன அமைதி இல்லை. அவர்கள் கோவில் கோவிலாக சென்று வேண்டினர், தான தர்மங்கள் செய்தனர். அந்த சமயம் ஒரு சிவபக்தர் அவர்களிடம் ஒரு சிறுவனை கொண்டு வந்து கொடுத்தார். இந்த குழந்தையை வளர்த்து கொள்ளுங்கள், இவன் சாதாரணமானவன் அல்ல என்று கூறினார். திருவெண்காடரும் சிவகலையும் மகிழ்ச்சியுடன் அந்த குழந்தையை தத்தெடுத்து கொண்டனர். அவனுக்கு மருதவாணன் என்று பெயர் வைத்தனர். மருதவாணன் வளர வளர அவனிடம் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. அவன் அதிகம் பேச மாட்டான். ஆனால் பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் இருக்கும். ஒரு நாள் திருவெண்காடர் தனது மகனை வியாபாரத்திற்காக கடல் பயணத்திற்கு அனுப்பினார். பல நாட்கள் கழித்து மருதவாணன் திரும்பி வந்தான். ஆனால் அவன் கொண்டு வந்த பொருட்களை பார்த்த திருவெண்காடர் கோபத்தில் எரிந்தார். ஏனெனில் அதில் இருந்தது வெறும் தவிடும் எருமுட்டைகளும் தான். நான் உன்னை வியாபாரத்திற்கு அனுப்பினேன், இதைத்தான் கொண்டு வந்தாயா என்று கோபமாக கேட்டார். ஆனால் மருதவாணன் அமைதியாக ஒரு பெட்டியை மட்டும் கொடுத்துவிட்டு மறைந்து விட்டான். வாழ்க்கையை மாற்றிய அந்த ஒரு வரி. திருவெண்காடர் அந்த பெட்டியை திறந்தார். அதற்குள் ஒரு காதற்ற ஊசி இருந்தது. அதோடு ஒரு ஓலைச்சுவடியும் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த ஒரு வரி திருவெண்காடரின் இதயத்தில் இடியாய் விழுந்தது.
இறக்கும்போது காதில்லாத ஒரு ஊசியை கூட எடுத்து செல்ல முடியாது. அப்படி இருக்க இந்த செல்வத்திற்காக நான் ஏன் வாழ்கிறேன்? அவர் அதிர்ந்து போனார். அந்த நொடியில் அவருக்கு உலக வாழ்க்கையின் நிலையற்ற தன்மை புரிந்தது. செல்வத்தை உதறி எறிந்த பட்டினத்தார். அடுத்த நாள் திருவெண்காடர் தனது அனைத்து செல்வங்களையும் ஏழைகளுக்கு தானமாக வழங்கினார். பொன், வெள்ளி, வீடு, நிலம் எதையும் அவர் வைத்து கொள்ளவில்லை. பட்டினம் முழுவதும் அதிர்ச்சி அடைந்தது. பைத்தியமாக ஆகிவிட்டாரோ என்று மக்கள் பேசினர். ஆனால் திருவெண்காடர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அவர் ஒரு கோவணத்துடன் வீதியில் நடந்தார். அந்த நாளில் இருந்து அவர் பட்டினத்தார் ஆனார். பட்டினத்தார் உலகத்தை துறந்தாலும் தன் தாயை மிகவும் நேசித்தார். அவரது தாய் இறந்தபோது அவர் மனமுடைந்து அழுததாக கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவர் பாடிய வரிகள் இன்றும் பலரின் கண்களில் கண்ணீர் வரவழைக்கின்றன. அன்னையிட்ட தீ அடிவயிற்றிலே என்ற பாடல்தான் அது. அவர் பாடிய போது அங்கே இருந்தவர்கள் கூட கதறி அழுதனர். மன்னனை அதிர வைத்த சம்பவம். ஒரு நாள் பட்டினத்தார் ஒரு கோவிலின் அருகே தியானத்தில் இருந்தார். அதே சமயம் சில திருடர்கள் அரச அரண்மனையில் திருடிவிட்டு ஓடி வந்தனர். அவர்கள் திருடிய மாலையை பட்டினத்தாரின் கழுத்தில் போட்டுவிட்டு தப்பித்தனர். அரசனின் படைவீரர்கள் வந்து பட்டினத்தாரையே திருடன் என்று கைது செய்தனர். மன்னன் கோபத்தில் இவனை கழுவில் ஏற்றி கொல்லுங்கள் என்று உத்தரவிட்டான். பட்டினத்தார் அமைதியாக சிவபெருமானை நினைத்தார். அவரை கழுவில் ஏற்ற முயன்ற அந்த நொடியில் அந்த கழு தானாகவே தீப்பற்றி எரிந்தது. மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். இவர் சாதாரண மனிதர் இல்லை என்று உணர்ந்தான். அவன் பட்டினத்தாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பட்டினத்தாரின் ஞான பாடல்கள். பட்டினத்தார் வாழ்க்கையின் உண்மைகளை மிக எளிய வார்த்தைகளில் சொன்னார். அவரது பாடல்கள் இன்று வரை மக்கள் மனதில் வாழ்கின்றன. அவர் கூறியது, செல்வம் நிலையற்றது, உடல் அழியும், ஆசை மனிதனை அழிக்கும், இறைவன் மட்டுமே நிலையானவன். அவரது பாடல்கள் பலரின் வாழ்க்கையை மாற்றின. பட்டினத்தாரின் இறுதி. பட்டினத்தார் பல ஊர்களுக்கு சென்று பக்தியையும் ஞானத்தையும் பரப்பினார். இறுதியாக அவர் திருவொற்றியூருக்கு வந்தார். அங்கு குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் குழந்தைகளிடம் கூறினார், என்னை ஒரு பெரிய மண்குடத்தில் வைத்து மூடிவிடுங்கள் என்று கூறினார். குழந்தைகள் சிரித்தபடியே அப்படியே செய்தனர். சிறிது நேரம் கழித்து குடத்தை திறந்தபோது அங்கே பட்டினத்தார் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு சிவலிங்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. அவ்வாறு பட்டினத்தார் சிவத்துடன் ஒன்றானார் என்று மக்கள் நம்புகின்றனர். பட்டினத்தார் நமக்கு சொல்லும் பாடம். பட்டினத்தார் வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய உண்மையை கற்றுத்தருகிறது. பணம் தேவையில்லை என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் பணமே வாழ்க்கை அல்ல என்று சொன்னார். மனிதன் எவ்வளவு பெரியவனானாலும் இறுதியில் எடுத்துச் செல்வது அவன் செய்த நன்மைகள்தான். ஒரு செல்வந்த வியாபாரி ஒரு ஞான சித்தராக மாறிய கதைதான் பட்டினத்தார் வரலாறு. இன்று வரை அவரது பாடல்கள் தமிழர்களின் இதயத்தில் ஒலிக்கின்றன. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்ற அந்த ஒரு வரி மனித வாழ்க்கையின் முழு உண்மையையும் சொல்லிவிடுகிறது. பட்டினத்தாரின் வாழ்க்கையில் உங்களை அதிகம் பாதித்த சம்பவம் எது? தங்களின் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்.